பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். Before I formed you in the womb I knew you. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க வாழ்க்கையை இனி நான் வாழவே வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்துக் கொள்ளலாம்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போறீங்க. என்ன நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எந்த ஒரு உயர்வுகளுமே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கலங்கி போய் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவர் அறிந்திருக்கிறாராம். உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாராம். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறாராம். உங்களுக்குன்னு தரிசனத்தை வைத்திருக்கிறாராம். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க வாழ்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீ ஏன் வாழ்ற அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஏளனமா பேசியிருக்கலாம். நீங்களே அநேக நாட்கள் நீங்க யோசிச்சிருக்கலாம், நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி. இல்ல, அவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உங்களை அறிந்து உங்களை தெரிந்து கொண்டு அவருக்காக நீங்க அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நீங்க சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த காரியங்கள் ஒரு நாளும் அது மாறவே செய்யாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு உயர்வுகளை வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் காத்துருங்க. கொஞ்ச காலம் நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துல காத்துருங்க. பொறுமையோட காத்துருங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களோட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுங்க. எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை குறித்து யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் பெரியது. தரிசனத்தை குறித்து யோசிச்சு பாருங்க. ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. Have a wonderful day.